Hello guys, welcome to Couples Cooking. இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரெட் பொட்டேட்டோ கட்லெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வெளிய கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் மாடர்ன் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பிரெட்டை தண்ணிலேயே நனைச்சிட்டு நம்ம கையாலேயே ஃபில்டர் பண்ணி செப்பரேட் பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டியில 10 கட்லெட்ஸ் வரைக்கும் தாராளமா வரும். உங்களுக்கு தேவையான பிரெட் ஸ்லைசஸ் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பிரெட்ஸையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 பிக் பொட்டேட்டோ 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு கையாலே பிசைஞ்சிட்டு ஃபைனலாக கொரியாண்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட்லெட் கோட்டிங்க்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணியிருந்த பிரெட் பொட்டேட்டோவை கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். சைட்லலாம் நல்லா கோட் பண்ணிட்டு செப்பரேட் பிளேட்ல வச்சுக்கலாம். எல்லா மாவும் இந்த ஷேப்ல ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கட்லெட்டா ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். எல்லா கட்லெட்ஸும் எண்ணெயில ஆட் பண்ணிட்டு ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா கிறிஸ்பியாக பிரெட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.